வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுய நிகழ்ச்சிக்கு. நிறைய சமையல் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். போன வாரம் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமாக பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த வாரம் சோயா வச்சு வரகரிசி வச்சு ஒரு பிரியாணி, சோயா வரகு பிரியாணி பார்க்க போகிறோம். வரகரிசி, சாமை, திணை, குதிரைவாலி இந்த நாலுமே நார் சத்து நிறையா இருக்குது. அதனால் சர்க்கரை வியாதி உள்ளவங்கள நிறைய சாப்பிட்லாம். அதை மாதிரி சோயாவும் சாப்பிட்லாம். ஸோ அந்த விதத்தில் அவங்களுக்கு கோதுமைக்கு பதிலாக இந்த சிறுதானியங்கள் சாப்பிட்டாவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு சப்ஸ்டியூட் கூட சொல்லலாம் அதுக்கு. ஸோ சோயா வரகு பிரியாணி செய்ய போகிறோம். அந்த சோயா வரகு பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். சோயா வரகு பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: சோயா 200 கிராம், வரகு அரிசி ஒரு அழகு, கொத்தமல்லி ஒரு கை, புதினா ஒரு கை, வெங்காயம் 2 கை, தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், பிரிஞ்சி இலை 2, பட்டை 2, சோம்பு 1/2 டீஸ்பூன், தக்காளி பழம் 2 கை, எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி, இஞ்சி பூண்டு அரை 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தயிர் ஒரு குழிக்கரண்டி. சோயா வரகு பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துட்டோம். அது எப்படி செய்யணும்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிடுறோம். சோயா என்ன பண்ணுறோம், தண்ணியில் ஊற வச்சு வச்சிடறோம். அப்புறம் தண்ணி பிழிஞ்சிட்டு தான் நம்ம போடணும். தண்ணியில் ஊற வச்சாச்சுன்னா உங்களுக்கு நல்லா அது ரைஸ் ஆகும். எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு, புதினா, கொத்தமல்லி போட்டு வதக்கிடுறோம். வெங்காயத்தை வதக்குறோம், இஞ்சி பூண்டு வதக்குறோம், தக்காளி பழத்தை வதக்குறோம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு தயிரையும் போட்டுடுறோம். போட்டு சோயாவை போட்டுடுறோம். போட்டு நல்லா வதக்கிட்டு வரகரிசியை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அந்த தண்ணி இழுத்துட்டு அந்த வரகரிசியும் போட்டு நல்லா வதக்கிடுறோம். 1க்கு 2/4 தண்ணி இந்த சிறுதானியங்களுக்கு. அந்த 1க்கு 2/4 தண்ணியை விட்டுடுறோம். குக்கரை போட்டு மூடிட்டு, சப்போஸ் நீங்கள் சட்டிலையோ இல்லை பாத்திரத்தில் செய்ததாக இருந்தால் அந்த கொப்பளமாக வரும்போது சிம்மில் வச்சா சூப்பராக ஒரு 10 நிமிஷம் தம்மில் போட்டால் வந்துடும். அந்த குக்கரில் வைக்கிறதால மேபி 5 விசில் 3 நிமிஷம் சிம்மில் வச்சிங்க அப்படின்னா அருமையான சோயா வரகு பிரியாணி ரெடி ஆகிடும். இது கூட ஒரு தயிர் பச்சடி சாப்பிட்டாலும் சரி, இல்லை வெஜிடேரியன் டிஷ்ஷஸில் வாழைக்காய் வறுவலோ உருளைக்கிழங்கு வறுவலோ, அப்படி இல்லை அப்படின்னா மேபி இந்த கத்திரிக்காய், முருங்காய் தொக்கோ வச்சு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அது மாதிரி கத்திரிக்காய் சாப்ஸ் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம டிஷ்ஷு சொல்லும்போது மட்டன் சுக்கா ரொம்ப அருமையாக போகும். அது மாதிரி சிக்கன் மசாலா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த சோயா வரகு பிரியாணி எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். என்ன ஊற்றிக்கிறோம், ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சூடாகுது. ஃபஸ்ட்டு இந்த வரகு அரிசியில் வெண்பொங்கல் பண்ணலாம், இட்லி பண்ணலாம், தோசை பண்ணலாம், வரகுல தோசையும் பண்ணலாம், புளி சாதம் பண்ணலாம், தயிர் சாதம் பண்ணலாம், தேங்காய் சாதம் பண்ணலாம். ஸோ வரகு அரிசி அப்படி சொல்லும்போது நான் சொன்னேன் சிறுதானியம், நார் சத்து உள்ளது, போஷாக்கு உள்ளது. நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, இப்போ எல்லாருமே இந்த குருதானியங்கள் பற்றி நிறைய பேசுகிறாங்க. நம்ம ரெகுலராக ஆர்டினரி ரைஸ் சாப்பிட்டுட்ருக்கோம். இது சாப்பிடும்போது ஏதாவது வயிற்றுக்கு ஏதாவது ஆகிடுமோ, இல்லை டேஸ்ட் நல்லா இருக்குமோ, நல்லா இருக்காதா, அப்படிலாம் நிறைய மைண்ட் செட் இருக்குது. கண்டிப்பாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அரிசியை விட வரகு, சாமை, திணை, குதிரைவாலி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வாட்டிலேருந்து நீங்கள் அதுதான் சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போது என்ன சூடாயிடுச்சு, இதில் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு தலைக்கிறோம். பிரிஞ்சி இலை, லவங்கப்பட்டை, சோம்பு போட்டுறோம். இதில் புதினா, கொத்தமல்லி தாளிக்க போகிறோம். புதினா, கொத்தமல்லி, இதை போட்டு நம்ம வதக்கிறோம். 2 கை வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அரவை, 2 கை தக்காளி பழம் சொல்லியிருக்கோம். இந்த புதினா, கொத்தமல்லி வாசனை வந்த விடாது 2 கை வெங்காயத்தை போட்டுருவோம். பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டுருங்க. இதையும் போட்டு நாம வதக்கிடுறோம். இப்போ வரகுல ஒரு அருமையான தேங்காய் பால் சாதம். வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. இஞ்சி பூண்டு அரவை போட போகிறோம். கூடவே 2 கை தக்காளி பழத்தை போடுறோம். போட்டு வதக்கிடணும். இதை சொன்னால் தயிர் போட்டுடலாம். போடும்போது தயிர் போட்டுடலாம்.
ஒரு குழிக்கரண்டி தயிர், ஐயா தயிர், ஐயா தயிர். இது வதங்கட்டும். இதில் தேங்காய் பால் சாதம், வரகரிசி ஊற வச்சுருக்கோம், தேங்காய் பால் அரை முடி தேங்காயில் 4 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், 6 பச்சை மிளகாய் குறுக்கால வெட்டியிருக்கோம், பட்டை லவங்கம் பிரிஞ்சி தலைக்கிறோம், வெங்காயத்தை வதக்குறோம், பூண்டு வதக்குறோம், பச்சை மிளகாய் வதக்குறோம், இந்த வரகரிசியும் போட்டு நல்லா வதக்கிறோம். நல்லா வதங்கின பிறகு அந்த 4 கப்பு தேங்காய் பால் ஊற்றிடுறோம், உப்பு போட்டுடுறோம். நான் சொன்ன மாதிரி 5 விசில் 3 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திங்க அப்படின்னா அருமையான வரகரிசி தேங்காய் பால் சாதம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பழம் அருமையாக வதங்கிடுச்சு. இதில் சோயா, சோயா தண்ணியில் ஊற வச்சுருக்கோம், தண்ணியை பிழிஞ்சிட்டு சோயாவை போட்டுரும், மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது மிளகாத்தூள் தனியாத்தூள் மாத்திரம் போட போகிறோம். மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு சாதத்துக்கு சேர்த்து போட்டுறேன், மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இந்த பச்சை வாசனை போகணும், அது வரலும் வதக்கணும். இந்த பச்சை வாசனை போகிற வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுவையோசை நிகழ்ச்சிக்கு. வரகரிசி சோயா பிரியாணி. எண்ணெய் ஊற்றணும், பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை, சோம்பு தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி பூண்டு வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கணும், தயிரை போட்டு வதக்கிட்டோம். அதே மாதிரி இந்த சோயாவை போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு வதக்கிட்டோம். இப்போது நம்ம இந்த வரகை 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். இந்த வரகை அப்படி கொட்டிடுவோம். ஆல்ரெடி உப்பு போட்டோம், மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நான் சொன்னேன் 1க்கு 2.25 தண்ணி விட்றோம், 1க்கு 2.25 தண்ணி. குக்கர் மூடி போட்டலாம், வெயிட்டு போட்டோம், தீயை பெருசு பண்ணிட்டேன். இந்த பிரியாணி வரகு வேகிறதுக்கு 5 விசில் 3 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா அருமையாக அந்த வரகரிசி பிரியாணி கொஞ்சம் புலப்பலன்னு சாப்பிட்றதுக்கு கலக்கலாக இருக்கும். ஸோ அது வெந்து வர வரணும் வெயிட் பண்ணும். சோயா வரகு பிரியாணி. எண்ணெய் ஊற்றணும், பட்டை சோம்பு பிரிஞ்சி இலை லவங்கம் தாளித்தோம், புதினா கொத்தமல்லி வதக்கணும், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி பூண்டு வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கணும், தயிர் ஊற்றணும், சோயாவை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருந்தோம், பிழிஞ்சு போட்டு மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டோம், வரகரிசி 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1க்கு 2.25 தண்ணி விட்டு 5 விசில் 3 நிமிஷம் சிம்மில் விட்டோம். அருமையான வரகு சோயா பிரியாணி நல்ல ஒரு கத்திரிக்காய் முருங்கை சாப்ஸோடையோ இல்லை மட்டன் சுக்காவோடையோ சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான பிரியாணி வாசனை. வரகு சோயா அருமையாக வந்துடுச்சு.
அருமையான சோயா வரகு பிரியாணி பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது முருங்கைக்காய் கத்திரிக்காய் கோழி மிளகு வறுவல். முருங்கைக்காய் கத்திரிக்காய் கோழி மிளகு வறுவல் ஒரு அருமையான தொக்கு ஐட்டம். இந்த சோயா வரகு பிரியாணியோட சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். ஸோ அந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் கோழி மிளகு வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கோழி 1/2 கிலோ, முருங்கைக்காய் 1, கத்திரிக்காய் 1/4 கிலோ, வெங்காயம் 2 கை, தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மிளகுத்தூள் 5 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பிரிஞ்சி இலை 2, கருவேப்பிலை 1 கொத்து, இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. முருங்கைக்காய் கத்திரிக்காய் கோழி மிளகு வறுவல் கலக்கலான ஒரு டிஷ்ஷு. அழகாசமாக இருக்கும் சாப்பிடும்போது. சப்பாத்தி, நான் ரொட்டி, புலவு ஐட்டத்தோடு நம்ம பண்ண அந்த வரகு சோயா பிரியாணியோட சாப்பிட்றதுக்கு கலக்கலாக இருக்கும். எண்ணெய் ஊற்றுறோம். சோம்பு கருவேப்பிலை பிரிஞ்சியில் தாளிக்கிறோம். சோம்பு கருவேப்பிலை பிரிஞ்சியில் தாளிக்கிறோம். வெங்காயத்தை வதக்குறோம். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிறோம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு வதக்கிறோம். சிக்கனையும் கூட போட்டுடுறோம். உப்பு போட்டுடுறோம். தனியாத்தூள் போட்டுடுறோம். தண்ணி தெளிச்சிடுறோம். 7 நிமிஷம் வேகத்துக்கு 7 நிமிஷம் என்ன பண்ணுறோம், 5 டீஸ்பூன் மிளகுத்தூளை போட்டு உப்பு விட்டு பார்த்துட்டு இறக்கிடுறோம். ஒரு மாதிரி தொக்கு மாதிரி வரும். சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடும்போது அது முருங்கைக்காய் சாப்பிட்டாலும் சரி, கத்திரிக்காய் சாப்பிட்டாலும் சரி, சிக்கன் எலும்போடு சாப்பிட்டாலும் சரி, எலும்போடு கடித்து சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இப்போ இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் கோழி மிளகு வறுவல் எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் பிரிஞ்சி இலை, சோம்பு, அதே மாதிரி கருவேப்பிலை, வெங்காயம் இதை நம்ம வதக்கிறோம். அதாவது பொன்முருவெல்லாம் வர வரணும் இந்த வெங்காயத்தை வதக்கணும். அப்போ தான் அந்த மிளகோடு சேரும்போது இந்த வெங்காயம் கலர் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்லைட் ஸ்வீட்டிஷ் டேஸ்ட் வரும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாப்ஸ். கத்திரிக்காய் 4 கட் பண்ணுறோம். 1/4 கிலோ கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய், 2 கை வெங்காயம் தட்டி போட்டு, இஞ்சி பூண்டு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டிக்கிறோம். 6 பச்சை மிளகாய் கிரிக்கிறோம். தேங்காய், சோம்பு, 2 பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிக்கிறோம். தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிக்கிறோம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்குறோம். இஞ்சி பூண்டு தட்டி போட்டு வதக்குறோம். தக்காளி பழத்தை வதக்குறோம். கத்திரிக்காய் முருங்காயை நல்லா வதக்கிறோம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், வெந்தயத்தூள் போட்டு பச்சை மிளகாய் கீரி போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து அந்த முருங்காயும் கத்திரிக்காயும் வேக வச்சிடணும். முருங்காய் சுருங்கி போகுது. அதே மாதிரி கத்திரிக்காயும் சுருங்கி அந்த மினுமினுப்பு போயிடுது. அந்த ஸ்டேஜில் திக்காகிடுது. அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் ஊற்றிடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஒரு மாதிரி தொக்கு மாதிரி வருது. சப்பாத்தி மேலே தடவி சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். ஆஃபீஸ் போகும்போது இது சாதத்து மேலே வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னாவே அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் இந்த கோல்டன் ப்ரௌன் கலர், பொன்முழு கலரு வந்துடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு அரைவை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு தக்காளி பழம் கிடையாது. ஸோ ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். மிளகு தூள் போடும்போது தக்காளி பழம் போட வேண்டாம். இதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், கோழி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மஞ்சள் கூட தேவையில்லை. இது போடும்போது என்ன பண்ணலாம், உப்பு போட்டுக்கலாம். உப்பு, தனியாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நான் சொன்ன இது வேகத்துக்கு 7 நிமிஷம் ஆகும். 7வது நிமிஷத்தில் அருமையாக சிக்கன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். அது வெந்து வரும்போது 5 டீஸ்பூன் மிளகுத்தூளை தூணை மாதிரி போட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா, மிளகுத்தூள் நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க, ஒன்றும் பாதியமாக. அதை போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அந்த மிளகுத்தூள் காரத்தை கூட இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் சிக்கன் வாசனையோடு சாப்பிடும்போது தூளாக இருக்கும். சப்பாத்தி, நான், ரொட்டி, இந்த பிரியாணி, புலாவ் அண்ட் வெள்ளை சாதத்தோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். ஸோ இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் கோழி வெந்து வருவதும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுவையோசுவை நிகழ்ச்சிக்கு. முருங்கைக்காய் கத்திரிக்காய் கோழி மிளகு வறுவல். எண்ணெய் ஊற்றணும், சோம்பு கருவேப்பிலை தாளித்தோம், வெங்காயத்தை பொன்முறையில் வதக்கிட்டோம், இஞ்சி போட்டோம், இஞ்சி பூண்டு அரவை போட்டோம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் கோழி போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு தண்ணி தெளித்து தனியாத்தூள் போட்டு 7 நிமிஷம் கோழி வேக வச்சுட்டோம். கோழி நல்லா அழகாக வந்துடுச்சு. கோழி அழகாக வந்துடுச்சு. இதில் இந்த ட்ரைனஸும் வந்துடுச்சு. இதில் அந்த தொக்கு மாதிரி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் 5 டீஸ்பூன் மிளகுத்தூளை தூணா மாதிரி போட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கலர் மாறிடுது. நல்லா சப்பாத்தி சுட்டுக்கோங்க, அதோடு சுட்டு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். நல்லா வதக்கிட்டோம், ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சூடாக பிரியாணி வச்சுக்கோங்க. ஒரு 4 பீஸ் சிக்கனு, 2 பீஸ் முருங்கைக்காய், ஒரு 3 பீஸ் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா கலகலாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம 2 டிஷ் பண்ணோம். சோயா வரகு பிரியாணி பண்ணோம். எண்ணெய் ஊற்றணும், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி பூண்டு வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கிட்டோம், நல்லா வதக்கி தயிர் போட்டோம். சோயா ஊற வச்சுருந்தோம், தண்ணி பிழிஞ்சிட்டு அந்த சோயாவை போட்டோம். மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டோம், மஞ்சத்தூள் போட வேண்டியதில்லை. பிரியாணிக்கு மஞ்சத்தூள் கிடையாது. போட்டு நல்லா வதக்கிட்டோம். இந்த வரகு அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம். அந்த 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு அலசி எடுத்துகிட்டு அந்த வரகு அரிசியும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1க்கு 2.25 குறுந்தானியங்களுக்கு தண்ணி ஊற்றணும் சொன்னோம். 3 நிமிஷம் சிம்மில் 5 விசில் போட்டிங்க அப்படின்னா அருமையாக அந்த வரகு அருமையாக வெந்துடும். இதே மாதிரி திணையிலையும் சாமையிலையும் குதிரைவாளிலையும் சோயா வச்சு நீங்கள் பிரியாணி பண்ணலாம். இந்த 4 குறுந்தானியமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 4 குறுந்தானியத்திலும் நீங்கள் வெரைட்டி ரைஸ் பண்ணலாம், பிரியாணி பண்ணலாம், புலாவ் பண்ணலாம், தோசை பண்ணலாம், இட்லி பண்ணலாம், அடை பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் இந்த குறுந்தானியம் யூஸ் பண்ணால் உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது இன்றியமையாத ஒரு உண்மை. 2வது டிஷ் நம்ம பார்த்தது முருங்கைக்காய் கத்திரிக்காய் கோழி மிளகு மசாலா. கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்தோம், முருங்கைக்காய் 1, கோழி 1/2 கிலோ எடுத்துக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றணும், சோம்பு கருவேப்பிலை மாத்திரம் தாளித்தோம், வெங்காயத்தை பொன்முறையில் வதக்கணும், இஞ்சி பூண்டு போட்டோம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சிக்கனை போட்டுட்டோம், கோழியை போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு தண்ணியை தெளிச்சிட்டோம். 7வது நிமிஷம் அருமையாக அந்த சிக்கன் வந்து போகுது. கடைசியாக 5 டீஸ்பூன் மிளகு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், ஒன்றும் பாதியமாக அந்த மிளகுத்தூளை தோணை மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா சூடான சாதத்தில் அதை மிக்ஸ் பண்ணி போட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா கலக்கலாக இருக்கும். அந்த சோயா வரகு பிரியாணிக்கும் அருமையாக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி நான் பரோட்டாவோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும்.
இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது 2த்தையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.